ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நாம் அவரை சந்தித்து தேற்றுகிற பொழுதெல்லாம் எப்பொழுதுமே நான் மன நிறைவோடு இருக்கிறேன். உண்மையாகவே நான் மீண்டும் என்னுடைய கால்களுக்கு சக்தியை இறைவன் அளிப்பார். நானும் எழுந்து தன்னுடைய பணிகளை செய்வேன் என்று பணியின் மீது ஆர்வமுள்ள ஒரு தந்தை அவர்கள் அடுத்த காலம் உணர்விழந்து போய் அதனுடைய சக்தி இழந்ததாக மாறிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலேயே தந்தையவர்கள் தன்னுடைய செல்லம் தந்தையே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லம் தந்தையே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். படைப்பில் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினார். படைப்பில் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினான். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு
படைத்தவனிலே மூழ்கினார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தையே, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. என்று மழியா உறவு உண்டு, இறைவன் வாழும் வீட்டிலே. தந்தையின் ஆண்மைகளை பற்றி கொண்டாடுவோமாக. அருள்தாஸ் இவ்வுலக வாழ்வில் என்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவிழம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திருப்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். மரித்த எங்கள் தந்தைக்கு மனம் இறங்கி தேவா, இன்ப சாந்தி தாரும். மரித்த எங்கள் தந்தைக்கு மனம் இறங்கி தேவா, இன்ப சாந்தி தாரும். மரணமும் பாவமும் வென்றவரே, மனுக்குலம் காத்த மாபரனே, மரித்தவர் தஞ்சம் ஆகிடுவார், மாண்புயர் வானில் சேர்த்திடுவார், வானில் சேர்த்திடுவார். மரித்த எங்கள் தந்தைக்கு மனம் இறங்கி தேவா, இன்ப சாந்தி தாரும். மரித்த எங்கள் தந்தைக்கு மனம் இறங்கி தேவா, இன்ப சாந்தி தாரும், இன்ப சாந்தி தாரும்.